இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுக்கின்றவரே, எங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றவரே, இந்த ஆராதனையில் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்தார்கள் என்றும், படைக்கப்பட்ட கடவுளை மறந்து படைக்கப்பட்ட பொருட்களை தெய்வங்களாக வழிபட்டார்கள் என்றும், இதனால் அவர்கள் விளைச்சல்கள் பாதிக்கப்படும் என்றும், அவர்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்ததால் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் விளக்குகிறது. இவ்வாறு முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம், அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள் என்று. இதன் மூலமாக எவ்வாறு அவர்கள் இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள் என்று தெல்லம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. நாமும் இறைவனுக்கு எதிராக செயல்படாமல் கடவுள் விரும்புகிற செயல்களை செய்து ஆசீர்வாதம் பெறுவோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இயேசு இந்த உலகத்தில் வந்து இறைவனின் அரும் செயல்களை வெளிப்படுத்தினார், நற்செய்தியை அறிவித்தார். நாமும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து ஆண்டவரின் பணியை செய்ய நம்மையே அர்ப்பணிப்போம். கடவுள் நம் அனைவரையும் திருமுழுக்கின் வழியாக அவருடைய சீடராக்கியிருக்கின்றார். எனவே நல்லதை சிந்தித்து நல்லதை செய்து நாம் அனைவரும் இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வோம். நாம் இறைவனின் பிள்ளைகளாக நற்செய்தியாளர்களாக வாழும் பொழுது கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.